நேத்து யாரோ ராஜா அண்ணன் சொன்னார், கலைஞரனுடைய மைதான் அண்ணாமலை ஐபிஎஸ் ஆஃபீஸ் அப்படின்னு. என்னையா அது கேவலமாக இருக்குது அதெல்லாம் கேட்கறது. யாரோ பெத்த பிள்ளைக்கு நீ ஏன் பேர் வைக்கிற? நீ ஏன் பேர் வைக்கிற? எங்க அப்பா அம்மா என்னை பெத்தாங்க, அவங்க எனக்கு பேர் வச்சாங்க, நீ எதுக்கு பேர் வைக்கிற? அறிவாலயத்தில் உட்காந்துக்கிட்டு நான் எத்தனை நைட்டு லைட் போட்டு படிச்சேன் உனக்கு தெரியுமா? எத்தனை முறை லைஃப்ல தோத்துருக்கேன்னு ராஜாக்கு தெரியுமா? தோத்தனாலதான் நான் ஜெயிக்கிறோம். எத்தனை பேர் மிடில் கிளாஸ்ல பிறந்தவங்க ஒருத்தரும் கஷ்டப்பட்டு இன்ஜினியர் ஆவான், டாக்டர் ஆவான். ஓ, கலைஞர் பேனாமையில தான் இன்ஜினியர் ஆனா, கலைஞர் பேனாமையில தான் டாக்டர் ஆனா. இன்னொருத்தருடைய குழந்தைக்கு ஏன் பேர் வைக்கிறீங்க? அசிங்கமா இல்லையா உங்களுக்கு? சரி, அதே கேட்கிறேன், அதே கலைஞர் குடும்பத்துல பிறந்தவங்க எத்தனை பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாங்க? எத்தனை பேர் கிளர்க் ஆனாங்க? எத்தனை பேர் குரூப் ஒன் ஆனாங்க? எத்தனை பேர் போலீஸ் கான்ஸ்டபிள் ஆனாங்க? ஏன் ராஜா குடும்பத்துல ஆனாங்களா? அதே உங்களால ஆக முடியல. அதே கலைஞர் பேனா, அதே கலைஞர் மைதான உங்க குடும்பத்திலயும் பசங்க பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவங்க ஏன் ஆகல? அதனால தயவு செஞ்சு தமிழ்நாட்டுல எத்தனை நாளைக்கு இதே மாதிரி வண்டி ஓட்டுவீங்க? யாரு இங்க ஆனாலும் ஸ்டிக்கர் அடிக்கிறது. அதுக்கு அவருக்கே நான் சொல்றேன், நான் சிவில் சர்வீஸ் பாஸ் செஞ்ச 2011ஆம் ஆண்டுல தமிழகம் தான் நம்பர் 1. அது மட்டும் இல்ல, 10 ஆண்டுகள் நாம தான் நம்பர் 1. இன்னைக்கு தமிழ்நாட்டில இருந்து யாரு சிவில் சர்வீஸ்ல பாஸ் ஆயிருக்காங்கன்னு ஆர்வத்தோடு தேடினேன். பூத கண்ணாடியை போட்டு தேடும் அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. இதை வயிறறிஞ்சு நான் சொல்றேன். ஏன்னா 10 வருஷம் கழிச்சு தமிழ்நாடு ஆபீசர்ஸ் கிடைக்க மாட்டாங்க, நமக்கு நார்த் இந்தியன் ஆபீசர்ஸ் தான் கிடைப்பாங்க. திமுகவினுடைய அரசியலே நார்த் இந்தியன், சவுத் இந்தியன். நீ தமிழ்நாட்டுக்காரன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகலன்னா எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்வான்? பூத கண்ணாடி போட்டு தேட வேண்டியதா இருக்கு. இங்க ஒன்னும் அங்குமா இருக்கிறான். ஏன் இந்த நிலைமை? இன்னும் 15 ஆண்டுகள் வந்தா 10 ஆபீசர் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 9 பேர் நார்த் இந்தியன் இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க நீங்க? நார்த் இந்தியன் பாலிடிக்ஸ் எங்க கொண்டு போவீங்க? அதனால் ராஜானுக்கும் திரும்ப சொல்றேன், இந்த பேனா மைய இதெல்லாம் விட்டுருங்க. அந்த பேனா மையில் நீங்க எழுதுனதெல்லாம் நாங்க ரப்பரை வச்சு எப்போ அழிச்சு எழுத்தாச்சு. இப்ப நடப்பது அவங்க சொந்தமா படிக்கிறாங்க. மீடியாவில் நீங்க இருந்தாலும் கூட சொந்தமா படிச்சுங்க நிக்கிறீங்க. இங்க பிசினஸ் ஒருத்தர் பண்றாருன்னா சொந்தமா நிக்கிறார். எல்லாத்துக்கும் கலைஞர் தான் காரணம். என்னையா அது அதிகமா இருக்கு.